ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்போவுமே நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி செய்வோம். இப்போ நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, சாதம் வடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் போட்டு சிக்கன் கிரேவியாக செஞ்சு வச்சு அதில் நமக்கு சாதத்தில் இந்த கிரேவியை போட்டு சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம், பூண்டு, சின்ன வெங்காயம், தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், புதினா, கொத்தமல்லி. இது மல்லி, சோம்பு, மிளகு, ஜீரகம், பட்டை, ஏலக்காய், 5 ஸ்டார் பூ. இதை எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் நைஸாக அரைச்சிக்க போகிறோம். வாங்க இப்போ அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மசாலாவை பூரா பொடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க, அதுக்கு தான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். இதை நல்லா இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த புதினா, மல்லி, பச்சை மிளகா இதை 3ஐயும் தனியாக அரைச்சிக்கலாம். இப்போ இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயத்தை அரைச்சாச்சு. இப்போ 2 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு நம்ம போட்டுக்கலாம், அதுக்காண்டி கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் வச்சுக்கலாம். இப்போ இதை மட்டும் பச்சை மிளகா, புதினா, மல்லி 3ஐயும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். இது நம்ம தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் தேங்காய் எண்ணெயில் செய்ய போகிறோம். கடாயில் ஒரு 5 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த கிரேவிக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்யணும். அப்படி தேங்காய் பால் சேர்க்காதனால நம்ம இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன், பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ 5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது தேங்காய் எண்ணெய்ங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு இந்த கல்பாசி, ஒரு பட்டை, பிரிஞ்சி இலை இதை போட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்கள, அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை இந்த கரண்டி இதில் போடக்கூடாது, மரக்கரண்டி ஒன்று வச்சுருக்கேன், அதை போடுவோம். ஏன்னா இதில் இருக்க கோட்டிங்லாம் போயிடும், நமக்கு அது கெடுதல். அதனால் மரக்கரண்டி போட்டு தான் இதில் செய்கிறது, மறந்துட்டேன். இப்போ ஒரு நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயத்தை. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினா தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் அதை அரைச்சோம்னா அதை சேர்த்துக்கலாம். இஞ்சியோட பச்சை வாசனை போய் நல்ல கலர் மாறணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துருக்கேன்னா. தக்காளியும் நல்லா அதோடு சேர்ந்து நல்லா மசியட்டும், அந்தளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும்.
ஆகிடுச்சுன்னு தேங்காய் இன்னும் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பத்தாது, அதனால் இன்னும் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஏன்னா இதுக்கு நம்ம நெய்யோ எதுவோ சேர்க்க போகிறதில்ல, தேங்காய் மட்டும்தான். இப்போ வந்து புதினா, மல்லி, பச்சை மிளகா அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். மூணையும் போட்டு இந்த மசாலாவும் நல்லா வதங்குற அளவு நான் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இது வந்து மிளகா பேஸ்ட்டுங்க. இதில் வந்து காஷ்மீர் சில்லியும் வர மிளகா 2யும் தண்ணியில் ஊற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் போடுவோம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், மிளகு சேர்த்துருக்கோம், எல்லாம் சேர்த்துருக்கனால நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அந்த பச்சை கலர்லாம் மாறி இன்னும் கலர் மாறும். இப்போ இந்த மிளகா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனையும் நமக்கு போகும்ல, அதனால் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு இந்த மிளகா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. காரம் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். மொத்தம் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் 10 வரமிளகா, 10 காஷ்மீர் மிளகா 2யும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்த பேஸ்ட்டில் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன், ஆனால் 1 ஸ்பூன் நிறையா, 1 ஸ்பூன் ஆறாது. மொத்தம் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு நல்லா 10 நிமிஷம் வச்சுருக்கோம். அப்பப்போ வந்து மூடியை திறந்து பார்த்து நம்ம கிளறிக்கலாம். சூப்பரான பிரியாணி கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், ஓரளவு வெந்துருச்சு. இப்போ வந்து மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் அரைச்சோம்ல, அந்த பொடியை சேர்த்துக்கலாம். மிளகு, சோம்பு, சீரகம், பட்டை, மல்லி அதெல்லாமே சேர்த்தோம். அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கலாம். இப்போ பொடியெல்லாம் போட்டு நல்லா கிண்டி வச்சு, இப்போ வந்து உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, அதனால் உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. சிம்மிலையே நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அதோடு நம்ம இறக்கிடலாம். செம்மையாக இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து புதினா, கொத்தமல்லி,
லெமன் ஒரு அரை பழம், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பிரியாணிக்கு தேவையான கிரேவி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பாருங்கள், இந்த மாதிரி சோறு வடித்து சாதம் வடித்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது இந்த கிரேவிலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டு சிக்கனோடு எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். சூப்பராக. ஏன்னா இது வந்து நமக்கு அப்போதைக்கு தேவையான சுட சுட சாதமும் சூப்பரான பிரியாணி கிரேவியும் போட்டு சாப்பிட போகிறோம்.